வெரி குட். அப்படியே நல்லா கை நல்லா நல்லா ஆடுங்க. வெரி குட். வந்தனா ஸ்ரீ மேடத்தை பார்க்கணும். கொஞ்சம் டைம் வாங்கி தர முடியுமா? பத்திரிகையில உங்களை பத்தி கிசு கிசு எழுந்தாரு ரிப்போர்ட்டர் ரவி. அவர் உங்களை பார்க்கணும்பா. சரி பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம். நீதான் என்ன பத்தி விஜய் சித்ரால கிசு கிசு எல்லாம் எழுதினதா? ஆமா மேடம். நான் லவ் பண்ணத நேர்ல பார்த்த மாதிரி எழுதிருக்கிறியே. போறம்போக்கு நாயே. யூ ராஸ்கல். ஏய், யாரு புறம்போக்கு நாய்? நீ தாண்டி புறம்போக்கு நாய். ஏய் யூ. ஏய் ஏய் ஐயோ. ஏய் ஏய் விடுடானே. விடுங்க. நீ என்னல பாத்தற? ஏய் மாடி அடிக்கிற நீ. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தியா நீ எழுதுன? உனக்கு என்ன பண்ற பாரு. ஏய் ஏய் விடுங்கடி. என்ன விடுங்க. ஏய் நீ யார பத்தி எழுதிருக்க தெரியுமா? நான் நினைச்சேன் உன் கதையை முடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. ஏய் விடுங்கடி. அவனை இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். விடுங்க என்ன. ஏய் ஏய் நில்லுடா நில்லு. புடிடி அவனை. புடி அவனை. விடாத. ஏய் ஏய் விடுடானே. விடுடா. ஏய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. பத்திரிக்கையார பத்தி உனக்கு தெரியாதுடி. உனக்கு தெரிய வைக்கிறேன். நாராயணா, யார் முகத்துல முழிச்சன்னே தெரியல. பேக்கப். ஹாய் நந்தன் from ஜெய்ப்பூர். ஹாய் எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆமா, யாரோ ரிப்போர்ட்டர் செருப்பால் அடிச்சிட்டியாமே. இவ்ளோ சீக்கிரம் அந்த நியூஸ் ஜெய்ப்பூருக்கு வந்துருச்சா? என் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா, அது இந்த பத்திரிகை பேர் என்ன? விஜய் சித்ரா. வந்தவன் பேரு ரவி. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த மாதிரி கிசுகிசுக்கெல்லாம் நாம ரியாக்ட் பண்ணவே கூடாதுன்னு. ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? என்னால கோவத்தை அடக்க முடியல. சரியா போச்சு போ. இப்ப எல்லா பேப்பர்லயும் எழுதிடுவாங்க. அதனால என்ன? எழுதட்டும். என்னது எழுதட்டுமா? நந்தகுமாரும் வந்தனா ஸ்ரீயும் காதலிக்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் இனிமே செருப்பால் அடிக்க போறாங்கன்னு பெருசா எழுத போறாங்க. எப்படியோ நியூஸ் அரசு புரசலா வெளியே வரட்டுமே. என்னைக்கே ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. உனக்கு என்ன தாயே, நீ யாரையும் சமாளிக்க தேவையில்ல. எனக்கு தாலி கட்டின ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஏன் தாலி கட்டிங்க? உன்னை மீட் பண்ணி லவ் பண்ண போறேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியாம போச்சு. அது இருக்கட்டும், அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் போலீஸ் கிட்ட போனானா? இல்ல, நடிகர் சங்கத்துக்கு போயிருக்கா. சரி அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் இது தேவையில்லாத விவகாரம். சரி, நடந்தது நடந்துடுச்சு. எப்ப ஷூட்டிங் முடியுது? எப்ப இங்க வரீங்க? இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிரும். நான் வந்துருவேன். நான் வரதுக்குள்ள அவுடோர் போயிடாத. ஐயோ, நான் பெங்களூர் போணுமே. எத்தனை நாள்? 15 நாள். சரி, 2 நாள் கழிச்சு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 நாள் டேட் தள்ளி போதே. டைரக்டர் கேட்டார்னா என்னன்னு சொல்லுவ? பூ பறிக்கிறப்ப கையில முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவேன். ஓகே டார்லிங், பை. நாட்டி கேர்ள். என்ன வந்தன இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்ட? ஒரு பத்திரிக்கைக்காரன் அத்தனை பேர் முன்னால செருப்பால் அடிச்சிருக்கியே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமா, அவ என் சினிமா லைஃப் பத்தி எழுதட்டும், என் நடிப்பை பத்தி எழுதட்டும், என்னோட பர்சனல் லைஃப் பத்தி எழுதுறதுக்கு அவ யாரு? அவ யாருன்னு? அதெல்லாம் பேசாத. எப்ப பப்ளிக் லைஃப்க்கு வந்துட்டியோ அப்புறம் பர்சனல் லைஃப் பத்தி எழுதத்தான் செய்வாங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ எழுதுனது நிஜமா இல்ல பொய்யா? சொல்லு வந்தனா. கொஞ்ச நாளாவே உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது இத பத்தி தான். வர வர உன் போக்கே சரியில்லை. என்ன சரியில்ல? எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஏய், உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நான். அத மறந்துட்டு பேசாத. மாமா, வெறும் களிமண்ணால பொம்மை பண்ணலாம், ஆனா கோபுரம் கட்ட முடியாது. என்கிட்ட இருக்கிற அழகாலையும் திறமையாலையும் தான் நான் முன்னுக்கு வந்தேன். அதனால உங்களையும் மறந்து இல்லையே. நீங்க தான் எனக்கு கார்டியனா இருக்கீங்க. உங்களையும் சுகமாவும் சௌக்கியமாவும் தான் வச்சிருக்கேன். இதோ பாருங்க மாமா, என் விஷயத்துல நீங்க அனாவசியமா தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நந்தகுமார் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் வந்தனா. அதனால என்ன இப்போ? அவன் வீட்டுல பிரச்சனை வரும்னு சொல்றல. அதெல்லாம் அவர் பாத்துப்பார். நீங்க ஏன் இதுல சம்பந்தப்படுறீங்க? உனக்கு அட்வைஸ் பண்ற உரிமை எனக்கு இல்லையா? நான் அட்வைஸ் பண்ண கூடாதா? இருக்கு. அதை ஏத்துக்காம இருக்கிற உரிமையும் எனக்கு இருக்கு. நட பயின்ற வரைக்கும் தான் நட வேண்டிய அவசியம். நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி நடக்கிறப்பவும் தன்னை பிடிச்சுக்கிட்டு தான் நடக்கணும்னு
அந்த நடவண்டி எதிர்பார்த்தா அது நியாயம் இல்ல. என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறதா நல்லது. வந்தனா இந்த நேரத்துலயா? இப்ப மணி 12 ஆகுது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி, நாளை காலையில கோயில்ல மீட் பண்ணலாம்.